ஹலோ மக்களே, வணக்கம். இப்போ டைம் 11 o'clock ஆகும் போது ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஆரஞ்சு ஜூஸ் குடிச்சிட்டு மதியானத்துக்கான லஞ்ச் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ரெண்டு ஆரஞ்சு எடுத்திருக்கேன், ஒரு பெருசு ஒன்று ஒரு சின்னது ஒன்று. இப்போ நான் ஜூஸ் போட்டு காமிக்க போகிறேன். ஃப்ரெஷ்ஷாக ஜூஸ் போட்டு காமிக்கிறது வீட்லேயே பண்ணுறேன் பாருங்கள். நல்லா ஃப்ரெஷ் ஜூஸ் நல்லா வருது பாருங்க. நல்லா ஆரஞ்சு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கு பாருங்க. நல்லா சாரம் வருது. இதில் செகண்ட் ஆரஞ்சு ஒரு சின்னதாக ஒன்று புளிஞ்சிட்டு போகிறேன். நீங்கள் மிக்சியில் வந்து ஜூஸர் வச்சு பண்ணுறத ஒரு சின்ன கிண்ணம் வச்சுட்டு மேலே வந்து அந்த ஜூஸ் புளியறத வச்சு பண்ணிங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக சீக்கிரம் முடிச்சிடலாம். கரண்ட் இருந்தாலும் இல்லைனாலும் சரி, நாமளே வீட்டில் சீக்கிரமாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். அவ்வளோதான் பாருங்க, புளிஞ்சாச்சு. 2 பழத்துக்கு பாருங்க சாறு இவ்வளோ வந்திருக்கு. இது நான் சக்கரை போட்டு ஃபில்டர் பண்ணி ஒரு டம்ளரில் ஊற்றி உங்களுக்கு காட்ட போகிறேன் பாருங்க. 2 ஆரஞ்சு பழத்துக்காக 2 டேபிள் ஸ்பூனு சுகர் ஆட் பண்ணுறேன் பாருங்க. சூப்பரான வீட்லேயே செஞ்சு ப்ரிப்பேர் பண்ண ஃப்ரெஷ் ஜூஸ், ஃப்ரெஷ் ஆரஞ்சு ஜூஸ். கடலை மாவு சாம்பார் செய்ய போறோம். அதுக்கான தேவையான பொருட்கள் பாருங்க. கடலை மாவு வந்து 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் ஸ்லைஸா கட் பண்ணி வச்சிருக்கிறேன். இதுல பாருங்க கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கேன், கொத்தமல்லி எடுத்து வச்சிருக்கேன், ஒரு 6 மிளகாய் வந்து பச்சை மிளகாய் கீத்து கட் பண்ணி வச்சிருக்கிறேன், ஒரு 4 பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கிறேன், 2 கொட்டை புளி ஊற வச்சிருக்கேன், உப்பு எடுத்து வச்சிருக்கிறேன், மஞ்சள் தூள் வச்சிருக்கிறேன், பட்டை ஒரு சின்ன 2 பட்டை 2 இன்ச் பட்டை வச்சிருக்கேன், ஒரு 4 லவங்கம் வச்சிருக்கேன். அதோட கொஞ்சமா வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து தனியா தூள் வச்சிருக்கேன். பொரிக்கிறது எண்ணெயில் தாளிப்புக்கு வந்து கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, சீரகம் போட்டு வச்சிருக்கிறாங்க. கடாய் சூடாயிடுச்சு. ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய், நான் கல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன் பாருங்க. சூடாயிடுச்சு, எண்ணெய் சூடாயிடுச்சு. இந்த தாளிக்கிறதுக்கான கடுகு, உளுத்தப்பருப்பு, கடலைப்பருப்புலாம் வச்சிருக்கோம் இல்லையா, அதை எடுத்து நல்லா போட்டுட்டேன். கொஞ்சம் பொரிஞ்சு வரட்டுங்க. அதில் ஆனியன் ஆட் பண்ணுறேன். கருவேப்பிலை கொஞ்சமாக போட்டேங்க. அப்புறம் பச்சை மிளகாய், பாருங்க. இந்த டைம்ல தக்காளி போட்டோடனே பாருங்க உப்பு போட்டுடுறேன். ஏன்னா சீக்கிரமா வதங்கும், உப்பு போட்டோம்னா தக்காளி வதங்கும். அதோடவே 4 பட்டை போட்டேன், லவங்கம் போட்டாச்சு பாருங்க, மஞ்சள் தூள் ஆட் பண்ணிட்டேன், தனியா தூளும் போட்டாச்சு. போட்டங்க. நல்லா ஒரு 5 நிமிஷம் வந்து நல்லா வதங்கட்டும். தக்காளி வந்து ஒரு 75% நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த டைம்ல நான் புளி 2 கொட்டை புளி வந்து கரைச்சி வச்சிருக்கேன். இதுல அதை ஊத்திட போறேன். ஊத்தியாச்சு. இப்போ இன்னும் ஒரு 5 நிமிஷம் வந்து இதோட சேர்த்து இது வேகட்டும். தக்காளி நல்லா ஃபைனா வந்து நல்லா வதங்கிடுச்சு பாருங்க. நல்லா வதங்கிடுச்சு. அதுல வந்து இப்ப நம்ம கரைச்சி வச்சிருக்கிற, இங்க பாருங்க கரைச்சி வச்சிருக்கிற, கட்டி இல்லாம கரைச்சி வச்சிருக்கிற கடலை மாவு
கரைச்சி வச்ச கடல மாவு நம்ம இதில் இந்த ஸ்டேஜில் சேர்க்கணும். இப்போ சேர்த்துட்டிங்கன்னா ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷத்துக்கு வந்து நீங்கள் கலக்கி விட்டே இருக்கணும், இல்லைன்னா கட்டி பிடிச்சிக்கும். அதுக்காக பாருங்க இப்படி கட்டிட்டு இப்படி ஊற்றிட்டு ஒரு 2 நிமிஷம் இப்படி கலக்குங்க. இது ரொம்ப திக்னஸாக இருக்குது. இதில் பாருங்க நான் இந்த ஓரளவுக்கு பாருங்க ஒரு 200 ml தண்ணியில் வந்து ஆட் பண்ண போகிறேன். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். வதம் வந்து பாருங்க இப்போ கொதிச்சு வந்ததுன்னா கரெக்டான மதத்துக்கு வந்துடும். பாருங்க இந்த டைம்ல ஒரு 10 நிமிஷம் இதை அப்படியே நம்ம வேக விடணும். 2 கொதிச்சு வருங்க. கொதிச்சு வந்த உடனே அந்த கடல மாவுடைய வாசனை, பச்சை வாசனை போகும். பச்சை வாசனை போச்சுன்னா நம்ம ஆஃப் பண்ணிட்டு ரெடியா இருக்கு சாப்பிட்றதுக்குன்னு அர்த்தம். இங்க பாருங்க இந்த மாதிரி அது கொதிச்சு வரும். இந்த கொதிச்சு வர டைம்ல பாத்தீங்கன்னா ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ஒரு மீடியமான ஸ்டேஜ் வந்துடும். இப்போ பச்சை வாசனைலாம் போயிடுச்சுங்க. பாருங்க செமையா சாப்பிட்றதுக்கு ஏற்றதா இப்போ ப்ரிப்பேர் ஆயிடுச்சுது. இப்போ பாருங்க நான் வந்து தாளிச்சு கொட்ட போறேன். தாளிக்கிறதுக்கு பாருங்க 2 ஸ்பூன் எண்ணெய் கடலெண்ணெய் எடுத்து வச்சிருக்கிறேன். கடலெண்ணெய் சூடாயிடுச்சு பாருங்க. இதுல வந்து நாங்க வடகம் போடுறேங்க. இந்த வடகம் போட்டீங்கன்னா சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட் வருங்க, அல்டிமேட்டா இருக்குங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்க, சூப்பர் டேஸ்ட் வரும். இதுல கொஞ்சமா வடகம் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சுங்க. இப்ப பாருங்க சாம்பார் பவுடர் வந்து சீக்ரெட் போடுற மாதிரிங்க, ரொம்ப டேஸ்ட் வரும். அதுக்காக பாருங்க ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன் பாருங்க. அவ்வளவுதாங்க, தாளிச்சு வச்சு பாருங்க. ஆஃப் பண்ணிட்டு அடுப்பு இதுல பாருங்க இதுல ஊத்திடுங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற கொத்தமல்லி இலையே போட்டாச்சுங்க, தூவிட்டங்க மேல, ஆஃப் பண்ணிட்டாங்க. இங்க பாருங்க இப்ப சூப்பரான ஒரு கடல மாவு சாம்பார் ரெடி. நீங்க இதை ஆப்பம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா 2 சாப்பிட்றவங்க 4 சாப்பிடலாம், அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கும். இது கடல மாவு சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. வெரி சூப்பரா இருக்கும். ஆப்பத்துல சாப்பிட்டு பாருங்க, எப்படி இருந்து சொல்லுங்க. கல்லு நல்லா சூடேறிச்சு. இது போட்டாச்சுங்க. இப்ப அடுப்பு நான் ஆஃப் பண்ணிட்டேன். இதுல கடல மாவு சாம்பார் ஊத்தி நம்ம இப்ப சாப்பிட போறோம். நல்லா நல்லா மேல் பகுதியில ஊத்திட்டு நல்லா ஊற விட்டு சுட சுட சாப்பிட்டீங்கன்னா சூப்பரா இருக்குங்க. இங்க பாருங்க கடல மாவு சாம்பார் ஆப்பம் சூப்பர், சாப்பிட்றது ரொம்ப டேஸ்டியா இருக்குங்க. இங்க பாருங்க நான் சாப்பிட்டு காமிக்கிறேன் பாருங்க. நல்லா 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 டிப் பண்ணி நல்லா நல்லா ஊற விட்டு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. நாங்க சாப்பிடுங்க, சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க மக்களே. நான் சாப்பிட்றேன் பாருங்க, சூப்பரா இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க.